சீரிப்பாயும் சிம்மம், நிலைச்சு நிற்கும் சிம்மம், தீர விசாரித்து கொள்ளும் சிம்மம். அரசியல் பாகங்கள் எல்லாமே போகணும். அரசு சம்பந்தப்பட்டது, அரசு சம்பந்தப்பட்ட அத்தனை வேலைக்கும் சிம்ம ராசி. அரசு சம்பந்தப்பட்டது மட்டும், அரசியல் சம்பந்தப்பட்டதுக்கு, அரசியல் சம்பந்தப்பட்டது வீரம், மெடிக்கல், எலக்ட்ரிக்கல். உங்களுடைய ராசிக்கு, சிம்ம ராசிக்கு 3ஆம் இடத்தை 5ஆம் பறவை பார்க்கிறார். சகோதரன் சகோதரி சுகங்கள் 5ஆம் இடத்தை 7ஆம் பறவை பார்க்கிறார். 5ஆம் இடம் அறிவுக்குரியது, படிப்புக்குரியது, பூர்வ புண்ணியத்துக்குரியது. குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க, குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க. குலதெய்வ வழிபடும் போது ரொம்ப சிறப்பான அமைதி கொடுக்கும் குலதெய்வ வழிபாடு. அடுத்து 7ஆம் இடத்தை 9ஆம் பார்வை. 7ஆம் இடங்கிறது மனைவி ஸ்தானம். அப்ப 7ங்கிறது நிச்சயமாக 7 கும்பம். அப்ப சிம்மத்திலிருந்து 7 கும்பம் போது வரக்கூடிய பார்ட்னர்ஷிப், துணைவி, துணைவன், நண்பர்கள், பங்காளி சண்டைகள் எல்லாமே ஓஞ்சு ஓரளவுக்கு நிம்மதியா வந்துருவீங்க. எல்லாமே ஓஞ்சு ஓரளவுக்கு நிம்மதியா வந்துருவீங்க. நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் மட்டும் கவனமா செஞ்சுட்டோம். நீங்க செய்யக்கூடிய தொழில்கள் ரொம்ப கவனம். நெருப்பு சம்பந்தப்பட்டது, அரசு சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்டது, இதெல்லாம் செய்யுங்க. இதெல்லாம் பண்ணிடும்போது கண்டிப்பாக சிம்ம ராசிக்கு ஒரு நல்ல வாய்ப்பினை கொடுக்கும். அதுல மாற்று கருத்து அல்ல. ஏன்னா சிம்ம ராசிக்கு முக்கியமானது கோச்சாரத்துல கேட்டுக்கங்க, அஷ்டமத்து சனி கடகத்துல இருந்து இப்ப விலைக்கு அப்படியே இங்க கொண்டாந்து கொடுத்துட்டாரு. அப்ப சிம்ம ராசி நெகட்டிவா பார்க்கும்போது ரொம்ப கவனமா இருக்கணும். உங்க ராசிக்கு குரு 11 வேணா வரலாம். உங்க ராசிக்கு குரு 11 இருக்காரு, லாபாதிபதி லாப குருவா இருக்காரு. அதே சமயத்துல அஷ்டமத்து சனில நீங்க தவிக்கிறீங்க. ரெண்டாவது, நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன் நேயர் பெருமக்கள், கடகத்தை விட சிம்மம் கொஞ்சம் அந்த தாக்கங்கள் குறையும். கடகத்தை விட சிம்மத்துக்கு அந்த தாக்கங்கள் குறையும். அதனால பயப்பட வேண்டாம், உங்களுடைய ராசிக்கு பயப்பட வேண்டாம். அடுத்து வரும்போது 26/5க்கு மேல உங்கள் சிம்மத்துல இருந்து ராகு பயிற்சி வர்றாரு. ராகு மட்டுமல்ல, செவ்வாய் சனி சேர்க்கையும் வருது. இப்ப செவ்வாய் மேசத்துல கடகத்துல இருக்காரு, கடகத்துல இருந்து இங்க சிம்மத்துக்கு வர போறாரு. அப்ப சிம்மத்துக்கு இருக்கும்போது சனி பார்வை இருக்குது. அப்ப செவ்வாய் சனி பார்வை இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். செவ்வாய் சனி பார்வை இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த செவ்வாய் சனி பார்வைங்கிறது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையா இருப்பது கொஞ்சம் நல்லது. இந்த செவ்வாய் சனி பார்வை 1/1/2025 இருந்து 18/1/2025, 8/4/2025 டு 7/6/2025 இது போன்ற காலங்கள்ல. அதே மாதிரி கும்ப சனிய 8/6 ஜூன் 8ல இருந்து 28/7 அது ஒரு மாசம். இந்த மாதிரி செவ்வாய் சனி பார்வை வரும்போது கொஞ்சம் கவனமா இருக்கணும். யாரு? கும்பராசி, சிம்ம ராசி, கடக ராசி, மகர ராசி. இது உங்க மட்டும் கவனமா இருந்துக்கிட்டா நிச்சயமாக ஒரு நல்ல வாய்ப்பை. உங்க குரு பயிற்சி பயப்பட வேண்டியதில்லை. குரு உங்களுக்கு எந்த தாக்கத்தையும் மைனஸ் கொடுக்காது, இலக்க கொடுக்காது, இழப்பீடு செய்யாது. சனீஸ்வரன் உங்க ஜாதகத்தை எடுத்துக்கங்க. உங்களுடைய ஜாதகத்தை ஜனத்துல ரொம்ப கவனமா இருங்க. அஷ்டமத்து சனி, ஜென்மச்சனி, விரயச்சனி, பாதச்சனி, இந்த 4 பேத்துக்குமே சந்திர திசையில சனி புத்தி, சந்திர திசையில கேது புத்தி, சந்திர திசையில ராக புத்தி, குரு திசையில புதன் புத்தி, புதன் திசையில குரு புத்தி, சுக்கிர திசையில சூரிய புத்தி, சூரிய திசையில சுக்கிர புத்தி. அதே மாதிரி ராகு திசையில சந்திரன், சனி திசையில சந்திரன், கேதுல சந்திரன், ராகுல சூரியன், கேதுல அந்த நிழல் கிரகமும் ஒளி கிரகம் வரக்கூடிய நேரங்கள்ல மிக கவனமாக இருப்பது நன்று. மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இருந்துகிட்டா அஷ்டமத்து சனியினுடைய பாதிப்பு தாக்கங்கள் குறையும். விநாயகர் வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு, பஞ்சபூதங்கள், பஞ்சாட்சர மந்திரம், நமசிவாய மந்திரம், பஞ்ச கீர்த்தனைகள், பஞ்சமூர்த்தி வழிபாடு, இதெல்லாம் சிவபுராணங்கள், இந்த மாதிரி கூட்டு வழிபாட்டுக்குரிய பதிகங்கள், இதெல்லாம் பாடி வந்தா
கூற்றாயினார் விளக்கிலில் கொடுமை பல செய்தனர். இப்படிப்பட்ட பதிகங்களை பாடி கூட்டு பிரார்த்தனை செய்து வந்தால் சனீஸ்வரர் மனம் குளிர்வே. நல்லா பாடுறாரு, இருக்கட்டும் அப்படிங்கிற கொஞ்சம் இறங்கி விடுவோம், மறந்துட வேண்டாம்.